வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வழக்கம் போல வெள்ளிக்கிழமை பல்லாவரசந்தை கிளம்பி வந்தாச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் நேற்றே போஸ்ட் பண்ணியிருக்க வேண்டியது. ஏன்னா நான் லைவ் போட்டிருந்தேன் அப்படிங்கிறதுனால இன்னைக்கு போஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட்போன் பண்ணி வச்சிருந்தேன். நம்ம சேனல் ஏதாவது புது நண்பர்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன உடனே நிறைய கடைகளில் வந்து எலக்ட்ரானிக் பொருள்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தேன். அப்போ இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் பலன்னு வந்து மின்னிட்டு இருந்தது. சரி எடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு திருப்பி பார்த்தா உள்ள வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பயங்கரமாக அடி வாங்கியிருந்தது. சரி அதுக்கப்புறம் வந்து நான் அதை பார்த்துட்டு அடி வந்து வச்சுட்டேன். ஆக்சுவலாக வந்து இந்த கடையில் வந்து நம்ம போன வாரம் ஐஃபோன் 13 வந்து பார்த்துருந்தோம். அந்த ஐஃபோனும் சேலாகாம தான் இருந்தது. ஆக்சுவலாக வந்து இது உடஞ்சிருக்கு அப்படிங்கிற கண்டிஷனால யாரும் வாங்கலன்னு சொல்லி நினைக்கிறேன். இதை வந்து நம்ம ஸ்பேர் யூஸ் பண்ணால் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த டிஸ்பிளே வந்து கண்ணில் பட்டுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு OLED டிஸ்பிளே 1.3 இன்ச்சு. இது வந்து நம்ம ஆர்டினோ அந்த மாதிரி போர்டில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து எடுத்து பார்த்தோம் அப்படின்னா உள்ள வந்து ஒரு ஆயில் ஃபார்ம் ஆகி வந்து இருந்தது. ஆக்சுவலாக இதோட ரேட் எவ்வளோ சொல்லி கேட்டதுக்கு 80 ரூபா அப்படிங்கிற மாதிரி சொன்னார். நான் 50 ரூபாய்க்கு வந்து பேசி 50 ரூபா கொடுத்துட்டு வந்து இதை வாங்கிட்டு வந்துட்டேன். இது ஒர்க் ஆகுதா இல்லையாங்கிறது தெரியல. வீட்டுக்கு போய் தான் வந்து செக் பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சந்தையில் இந்த மாதிரி பேட்டரிஸ் வந்து நிறைய கொத்தா வந்து வச்சு வித்துட்டு இருந்தாங்க. அந்த டியூரசெல் அல்ட்ரா பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேக் வந்து டோட்டலாக வந்து 80 ரூபீஸ் வந்து வந்துச்சு. அப்புறம் அந்த எவரிடே பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து 110 ரூபீஸ் வந்து வந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த எலக்ட்ரிஷியன் டேப் வந்து 3 வாங்கினேன். இந்த 3மே சேர்த்து 10 ரூபா தான் வந்து சொல்லியிருந்தாரு. எல்லாமே வந்து பாதி விலையில தான் வித்துட்டு இருந்தாங்க. இந்த பேட்டரி வந்து சார்ஜ் இருக்குமா அப்படிங்கிற டவுட் தான். வீட்டுக்கு போய் தான் வந்து செக் பண்ணி பார்க்கணும். என் ஃப்ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 3 டேப் வந்து பேக்கெட்ல சொல்லிட்டு இருந்தான் பாருங்க. இந்த கடையில வந்து பாத்தீங்கன்னா HW பேட்டரி வந்து நிறைய வச்சிருந்தாங்க. இது வந்து ஒரு பீஸ் வந்து 10 ரூபா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு அப்படின்னா அந்த 10 பேட்டரியுமே வந்து வாங்கியிருப்பேன். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேட்டரி வந்து 30 ரூபா அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. கடையிலேயே வந்து இந்த பேட்டரி ஒன்று வந்து 20 ரூபா தான். எனக்கு தெரிஞ்சு ஒரு பாக்ஸ் பீஸா வந்து வந்துருக்கும். அதை தனித்தனியா வந்து வச்சுட்டு ஒரு பீஸ் வந்து 30 ரூபா சொல்லி விற்கிறாருன்னு நினைக்கிறேன். இதுவும் சார்ஜ் இருக்குமா அப்படிங்கிறது வந்து தெரியல. ரொம்ப பழைய பேட்டரி தான், சார்ஜ் கூட தீர்ந்து போயிருக்கும். ஸோ இது நம்ம புதுசே வாங்கிடலாம் அப்படிங்கிறதுக்காக அதை பார்த்துட்டு மட்டும் வந்துட்டோம். இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பவர் சப்ளை யூனிட்டாக வந்து வச்சிருந்தாங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஆம்பேர் அந்த ரேஞ்சு தான் வந்து இருந்தது. சரி ஏதாவது ஒரு இதில் வந்து நல்ல ஆம்பேர் வந்து இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு இருந்தேன். இதில் இருக்க பவர் சப்ளை எல்லாம் ஒர்க் ஆகுமா அப்படிங்கிறது தெரியல. ஆக்சுவலாக வந்து இந்த பவர் சப்ளை நானும் ஒன்று வச்சிருக்கேன். இருந்தாலும் நல்ல கண்டிஷனில் ஒன்று கிடச்சதுன்னா இன்னொன்று வாங்கலான்னு இருக்காக தான் பார்த்துட்டு இருந்தேன். இந்த பவர் சப்ளை யூனிட் வந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப ஸ்லிம்மா குட்டியா வந்து இருக்கா. அதுக்கேற்ற மாதிரி வெயிட்டும் வந்து கம்மியா இருந்தது. ஆனா வந்து மற்றதை கம்பேர் பண்ணும்போது இதுல வந்து ஆம்ஸ் வந்து அதிகமாக போட்டிருந்தாங்க. 25 ஆம்ஸ் வரைக்கும் வந்து போட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக இதை பார்த்தோன்னே எனக்கு வந்து ஷாக் ஆயிடுச்சு. ரொம்ப குட்டியான சர்க்யூட்ல வந்து ஆம்ஸ் அதிகமாக கொடுக்க முடியுது அப்படின்ட்டு. இந்த மீன் கடையை வந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக ரெகுலரா இந்த பல்லாவரசந்தையில வந்து இந்த மீன் கடை வந்து வைப்பாங்க. நான் வந்து ஃபுல் எலக்ட்ரானிக் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறதுனால இதை வந்து நான் பார்க்கவே மாட்டேன் நின்று. இன்னைக்கு வந்து நின்று பார்க்கலாம் சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். இந்த பீட் ஆஃபீஸ்லாம் வந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக அந்த ரெட் கலரும் ப்ளூ கலரும் வந்து செம்ம அட்ராக்டிவா வந்து இருந்தது பாக்குறதுக்கு. ஆனா இது வந்து கொஞ்சம் பெரிய மீனா இருக்கா. இதுல வந்து சின்ன மீனை வந்து வச்சிருக்காங்க. கீழே வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான சின்ன மீன்லாம் வந்து வச்சிருக்காங்க இதே மாதிரி. அது மட்டும் இல்லாம இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச மீன் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு வித் பிளாக் மீன் தான். இதை பார்த்துட்டு இருக்கும்போது சொல்லிட்டு இருக்கேன் ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு வந்து பக்கத்துல இருந்து இதை வறுத்து சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சான். அதை பார்த்த உடனே எனக்கு வந்து டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால இந்த கடையை விட்டு நான் வந்துட்டேன். இந்த கடையில வந்து பாத்தீங்கன்னா லேப்டாப் பேக்ஸா வந்து போட்டு வித்துட்டு இருந்தாங்க. ஃபுல்லா வந்து HP, Lenovo, Dell லேப்டாப் பிராண்டா வந்து இருந்தது. ஆக்சுவலா வந்து எல்லாமே நல்ல கண்டிஷன்ல இருக்கான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சிலது வந்து நல்ல கண்டிஷன்ல இருக்கு, சிலது வந்து நல்ல கண்டிஷன்ல இல்ல. இது ரேட் எவ்வளவுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 200 சொல்லிட்டு இருந்தாங்க. நான் வந்து கையில வச்சிருக்கேன் பாத்தீங்கன்னா இந்த Lenovo பேக் வந்து ரொம்ப நல்ல கண்டிஷன்ல தான் இருந்தது. சரி வாங்கலாம்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருந்தோம். சில காரணங்களுக்காக வாங்காம வந்து வச்சுட்டு வந்துட்டோம். இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து ஃபோனு டேப்லாம் வந்து வித்துட்டு இருப்பாங்க. அதுல இந்த டப்பால வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பழைய ஃபோனாக வந்து வச்சிருந்தாங்க. அதுல இந்த ஐஃபோன் 1 பாருங்க ரொம்ப நல்ல கண்டிஷன்ல வந்து இருந்தது. அதுக்கப்புறம் இந்த நோக்கியா ஃபோன் வந்து பாருங்க. இதெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது இது வரைக்கும். ஃபர்ஸ்ட் டைம் வந்து எடுத்து பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த சோனி ஃபோன் வந்து பாருங்க. இது வந்து சோனி எக்ஸ்பீரியான்னு நினைக்கிறேன். இது ரொம்ப பழைய மாடல் ஃபோனு. அதுவும் நல்ல கண்டிஷன்ல வந்து இந்த டிஸ்பிளே கூட புரோக்கன் ஆகல. அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சாம்சங் ஃபோன் வந்து இருந்தது. ஃபுல்லாகவே டச் செல் தான், பழைய மாடல் டச் செல்லு. இந்த கேமிங் கன்சோல் வந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலா வந்து இது PS2 ஃபேட் எடிஷன் சொல்லி தான் கிட்ட போனேன். பார்த்தா வந்து இது ஒரு மினியேச்சர் வெர்ஷன் போல. இது வந்து கேமிங் கன்சோலே வந்து கிடையாது. இது வந்து ஜஸ்ட் நம்ம பவர் சப்ளை கொடுத்தோம் அப்படின்னா இந்த ஜாய்ஸ்டிக்ல கிளிக் பண்ணும்போது சவுண்ட் வரும்னு சொல்லி நினைக்கிறேன். நான் கூட இது PS2 இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ரெட்ரோ கேமா இருக்கும் சொல்லி நினைச்சேன். ஆனா ரெட்ரோ கேமும் இது வந்து கிடையாது. லிட்டரலி இதை வந்து எதுக்காக பண்ணிருப்பாங்க அப்படிங்கறதே என்னால வந்து கெஸ் பண்ண முடியல. அது மட்டும் இல்லாம இந்த கடையில நிறைய பொருட்கள் வந்து வச்சிருந்தாங்க. சைட்ல வந்து பாத்தீங்கன்னா மேக்லாம் வந்து இருக்கு. அந்த டைம் வந்து என் ஃப்ரெண்டு வந்து அங்க ஒரு கேமிங் கன்சோல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி காமிச்சிட்டு இருந்தான். சரி என்ன கேமிங் கன்சோல் சொல்லிட்டு பார்த்தா அங்க ப்ளூ கலர்ல ஒன்று இருக்கு பாத்தீங்களா, அதுதான் வந்து அந்த கேமிங் கன்சோல். அதை எடுறான்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு அவன் வந்து எடுத்தான். எடுக்கும்போது வந்து பாருங்க அதுவும் இதே மாதிரி ஒரு கேமிங் கன்சோல் தான். PS1 நினைக்கிறேன் அது வந்து எனக்கு தெரிஞ்சு. இல்லைன்னா நம்ம சிப்பு போட்டு விளையாடுவோம்ல கிரீன் கலர்ல ஒரு சிப், அது அந்த கேம் நினைக்கிறேன் இது.
ஆனா பாத்தீங்கன்னா வந்து அதுவும் வந்து ஒரு மினியேச்சர் வெர்ஷன் தான். சும்மா வந்து பேட்டரி கனெக்ட் பண்ணிட்டு நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா சவுண்ட் வர மாதிரி செட் பண்ணி வச்சிருப்பாங்க போல. இது எதுக்காக டிசைன் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியல. இங்க ஒரு PS2 இருக்கு, அதே மாதிரி அங்க பாத்தீங்கன்னா நான் வச்சிருக்க அந்த ப்ளூ கலர் கன்சோல் இருக்கு. எதுக்காக இதை வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ இதை வந்து பார்த்துட்டு அங்க இருந்து கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்த கையோட இந்த OLED டிஸ்பிளே ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறது தான் பார்க்கணுன்ற ஒரே வேலை. ஆக்சுவலா வந்து இது மேல வந்து ஒரு ஆயில் ஃபார்மேட்ல ஏதோ வந்து ஒட்டி இருந்தது. அதை வந்து ஐபி அடிச்சு கிளீன் பண்ணிட்டு நம்ம ஆடினோ மேகா வந்து இதுக்கு முன்னாடி பல வருஷத்துல வாங்கணும் பாத்தீங்களா, அதுல வந்து இதுக்கான ப்ரோக்ராம் வந்து அப்லோட் பண்ணிட்டு இதை வந்து கனெக்ட் பண்ணி பார்த்தேன். நம்மளுக்கு வந்து இந்த OLED வந்து பக்காவா வந்து ஒர்க் ஆகுது. இது நம்ம புதுசு வாங்கணும் அப்படின்னா 400 கிட்ட வரும். நம்ம 50 rupees தான் வாங்கியிருக்கோம். 350 வந்து நமக்கு ப்ராஃபிட். இந்த பல வருஷம் அந்த வீடியோ டீட்டெயிலா பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனல்ல வந்து லைவ் போட்டிருப்பேன், அதை வந்து கிளிக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.